தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போயிருக்குன்னு கடந்த காலத்துல பல உதாரணங்கள் சொன்னோம்ல. காவல் உதவி ஆய்வாளராக இருந்து அவர் அந்த ஓய்வுக்கு பிறகு நெல்லையில் இருக்கிற ஒரு மசூதியினுடைய முத்தவள்ளியாக பணி செய்து கொண்டிருக்கிறார். வக்ஃபு சொத்தை அபகரித்து ஒரு அடிப்படைவாதத்தினுடைய கும்பல் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இவர் முத்தவள்ளி என்பதனால அதை மீட்டெடுப்பதற்கு பேசுறாரு. இவர்கள் தவறா பயன்படுத்துறாங்கன்னு காவல் நிலையத்தில் போய் ஆய்வாளர்கிட்ட முறையிடுறாரு. இஸ்லாமிய வாக்கு வங்கிக்காக எந்த விதமான மோச நிலைக்கும் காவல்துறையும் இந்த ஆட்சியாளர்களும் போவாங்க அப்படின்றது பெரிய முன்னுதாரணமா தான் இந்த நெல்லையில் நடந்த படுகொலையை பார்க்கிறோம். இப்ப ஜாகிர் ஹுசேன் அவர்களுடைய இந்த படுகொலை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கொடுமை என்னன்னா, அவர் கொல்லப்படுவதற்கு முன்னால் ஒரு வீடியோ பேசுறாரு. அது இன்னைக்கு எல்லா சமூக வலைதளங்களிலும் வைரல் ஆகிட்டு. அதுல மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு தான் அவர் ஆரம்பிச்சு, இந்த மாதிரி என்னுடைய நிலை இருக்கு, என்னை கொன்றுவாங்கோ அப்படின்ற நான் பயப்படுறேன், அதுக்கான ஒரு பெரிய கூலிப்படையும் மிகப்பெரிய நபர்களும் இருக்கிறாங்க, இந்த வக்ஃபு சொத்து மீட்டெடுப்பதற்காக நிறைய சமூக நல்ல விஷயங்கள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, நான் பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன்னு இவ்வளவு தெளிவாக பேசி அதை பதிவிட்ட பிறகும் கூட தமிழக முதல்வர் கையில் இருக்கிற காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. படுகொலை செய்கிறார் அவர் பள்ளிவாசலில் தொழுதுட்டு வரக்கூடிய நேரத்தில் அப்படின்னா, இதை விட ஒரு மோசமா சிறுபான்மை மக்களுக்கு எதிரான விஷயத்தை இந்த திமுக ஆட்சி செய்ய முடியுமான்னு முதல் கேள்வி எழுப்புறேன். தமிழகம் முழுக்க பல இடங்களில் இஸ்லாமியர்களின் வக்ஃபு நிலங்களை திமுகவினர், காங்கிரஸ் கட்சிக்காரர்கள், ஆண்டவர்களும் இதற்கு முன்னால் பல்வேறு தகுடு திட்டங்களை செய்த எல்லா அயோக்கிய அரசியல்வாதிகளும் கையில் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பெயரளவில் இஸ்லாமியர்களை பினாமியா வச்சிருப்பாங்க. பல லட்சக்கணக்கான சொத்துக்கள் இப்படி அபகரிக்கப்பட்டு இருப்பதனால அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் மத்திய அரசு வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தது. போருக்கு ஜிஹாதுக்கு தயாராகுங்கள் என்று இஸ்லாமியர்களை தவறான முறையில் வழிநடத்துகிறார்கள். பயங்கரவாதத்தின் பக்கம் பச்சைய வெளிப்படையா தூண்டுறாங்க. இதை நாம இப்போ போய் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்தா காவல்துறை என்ன சொல்லணும், இது அவர்கள் கொள்கை சார்ந்த முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஜிஹாது செய்யறது, யுத்தம் செய்வது, அரசுக்கு எதிராக அல்லது யார் இதை பேசுகிறார்களோ, யார் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்களோ, அந்த சட்டத்தை யார் ஆதரித்து பேசுகிறார்களோ, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2024 கரெக்டு, அது இஸ்லாமியர்களுக்கு நலன்னு எங்களை மாதிரி பேசினா எங்களுக்கு எதிராக ஜிஹாது செய்வோம், யுத்தம் நடத்த போறோம்னு பகிரங்கமா பேசுறாங்க. இதுதான் காவல்துறையினுடைய கையேறு நிலை. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த மாதிரியான ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அது இஸ்லாமிய பெண்களுக்கு, விதவை பெண்களுக்கு, ஏழை இஸ்லாமிய மாணவர்களுக்கு, குறிப்பாக மசூதிகள், மதரசாக்கள் செப்பனிடுவதற்கு பயன்படுத்த வேண்டும். இதுக்கு தான் முன்னோர்கள் கொடுத்துட்டு போனாங்க. அதை இப்படி திமுக காரனும் அயோக்கிய இந்த அரசியல்வாதிகளும் கைப்பற்றி கொண்டிருப்பார்கள் என்றால், அதை மீட்டெடுக்க நாங்கள் போராடினா எங்களை நோக்கி அச்சுறுத்தல், எங்களுக்கு எதிராக வன்ம பேச்சுக்கள். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை இதே இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நடந்த இந்த தமுமுக போராட்டத்தில் ஜவாஹிருல்லா அவருடைய தலைமையில் இருக்கிற அந்த கட்சியில் பிரதமரை உருவப்படத்தை எரிக்கிறாங்க, செருப்பால் அடிக்கிறாங்கன்னா, ஆனால் இந்த அளவுக்கு கொடூரமாக இஸ்லாமியர்கள் மனத்தை மாற்றுறாங்க. ஜிஹாது செய்யணும்னு சொல்றாங்க, யுத்தம் தயாராகுங்கள்னு சொல்றாங்க. கடந்த காலத்தில் சிஏவுக்கு எதிராக நாம் எப்படி திரண்டோமோ அப்படி ஸ்தம்பிக்க வைக்கணும்னு சொல்றாங்கன்னா, இஸ்லாமியர்கள் வழக்கு வாங்கினது போதாதா? சிஏவில் என்ன பாதிப்பு வந்தது? இன்றைக்கும் சிஏஏ நடைமுறையில் இருக்கு. எந்த இஸ்லாமியர் இங்கே பாரதத்திலிருந்து பங்களாதேஷுக்கோ, பாகிஸ்தானுக்கோ, ஆப்கானிஸ்தானுக்கோ விரட்டப்பட்டாரா? இல்லை சொந்த நாட்டில் யாராவது அகதிகளாக குடியிருக்கிறார்களா? திட்டமிட்டு அயோக்கியத்தனமாக இந்த நெல்லை முபாரக், ஜவாஹிருல்லா, ஆலூர் நவாஸ் போன்ற இந்த அயோக்கியர்கள் பேசுவது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் தொடர்ந்து மூளைச்சலவை செய்கிறார்கள். திமுகவுடைய எலும்பு துண்டுகளுக்காக இவர்கள் தப்பான முறையில் இஸ்லாமிய இளைஞர்களை பயங்கரவாதத்தின் பக்கம் தள்ளுகிறார்கள் என்ற உண்மையை பப்ளிக்கா பேசி ஆகணும் என்பதற்காகத்தான் மதுரையில் நடந்த அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அப்போ இதை முடிவு செய்த அதற்கு அடுத்த தினமே உடனடியாக நம்ம பார்க்குறோம், காலையில் நேற்றைய இரவிலிருந்து இந்த செய்தியை பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு படுகொலை, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எவ்வளோ பெரிய அநீதி இது! இஸ்லாமியருடைய சொத்துக்காக பாதுகாக்கப்படுகிறோம், அதுக்குத்தான் போராடன்னு சொல்ற இந்த எஸ்டிபிஐ, தமுமுக, தௌஹீத் ஜமாத்து, இந்த மனிதநேய மக்கள் கட்சி, இந்த நயவஞ்சகர்கள் எல்லாம் இந்த கொலைக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இதுக்கு என்ன பேச போறாங்க? இறந்தது இஸ்லாமியர், எதுக்காக இறந்தார்? அவருடைய சொந்த பிரச்சனையா? வக்ஃபு சொத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் போராடி இருக்கிறார். காவல்துறைக்கு அவர்கள் கையில் இருக்கிறது, பயங்கரவாதிகள் கையில் இருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்கள் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். யார் கொலை செய்கிறார்கள்? அவர்கள் சுதந்திரமாக திரிகிறார்கள். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் யார் இப்படி கொலை வெறி தாண்டவத்தை நடத்தினார்களோ அவர்களுக்கு பின்னால் எந்த அமைப்பு இருக்கிறது, அவர்களுக்கு யாரோடு தொடர்பு இருக்கிறது, இதன் பின்னால் இருக்கக்கூடிய சதி செயல், பயங்கரவாதம் இதன் பின்னால் இருந்தால் அதை முறையடிக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் இரும்பு கரத்தை கொண்டு அடக்குவேன், இரும்பு கரத்தை கொண்டு அடக்குவேன்னு உங்க இரும்பு கரம் துரும்பு பிடிச்சி போய் ஒண்ணும் இல்லாம இருக்கு. அப்போ தயவு செய்து இது மாதிரி பாதிப்பு அடுத்து நிகழாமல் இருக்க சட்டம் ஒழுங்கை, சீர்குலைவை தடுத்து நிறுத்த ஒரு தமிழக முதல்வராக திறம்பட அவர் செயல்பட வேண்டும்.
இல்லை என்றால் தமிழகத்தில் எழுச்சிமிகு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். இது போன்ற படுகொலைகளுக்கு என்றைக்குத்தான் முடிவுக்கு வரும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நிச்சயமாக 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவின் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கிற இஸ்லாமியருடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும், இந்துக்களுடைய சொத்துக்கள் அவர்களுக்கு திருப்பி தரப்படும். இந்த பயங்கரவாத சக்திகளை எஸ்டிபிஐ, மாமக, தௌஹீத் ஜமாத்து, தமுமுக இன்னும் எவையெல்லாம் இப்படி இருக்கிறார்களோ, முஸ்லீம் லீக் போன்ற இவர்கள் அத்தனை பேர்களுக்கும் முடிவுரை எழுதப்படும். ஜனநாயகத்தின் அடிப்படையில் இவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்தும். நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாடுபடுறோம். அயோக்கிய பெயர் மக்களின் பணத்தை திருடுற ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியோ அல்லது அரசுக்கு சொல்ல வேண்டிய செய்தியோ சொல்லாமல் மறைக்கிறார் என்றால் சட்டமன்ற உறுப்பினருக்கான தார்மீக தகுதியை ஜவாஹிருல்லா இழந்திருக்கிறார். இவர் எப்படி இஸ்லாமிய தலைவர் சொல்ல முடியும்? இவர் எப்படி இஸ்லாமியர்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும்? இவர் எப்படி இஸ்லாமிய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும்? இவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் பாஜகவை எதிர்க்கிறோம். முதல்ல நம்மள இருந்து களை எடுப்போம். இஸ்லாமியர்கள் தவறானவர்கள் இருந்தால், இஸ்லாமியர்கள் அரசியலமைப்புக்கு எதிரானவர்கள் இருந்தால், இஸ்லாமியர்கள் சட்டத்தை மதிக்காமல் இருந்தால், இஸ்லாமியர்கள் இந்த தேசத்திற்கு எதிராக பேசினால், இஸ்லாமியர்கள் வன்முறையை ஆதரிக்கக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களை தவறு என்று சொல்ல வேண்டும், அதை கண்டிக்க வேண்டும். அதுதான் சரியான இஸ்லாமிய மக்களின் நிலைப்பாடு. அதை செய்யணுமே தவிர மாற்று கருத்தை பேசுவதோ இல்லது இஸ்லாமியருடைய தவறை மறைப்போம் என்று மழுப்புவதோ இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் எதிரானது. நீங்கள் திருக்குரானை இந்த ரமலான் மாதத்தில் கொண்டாடுகிறீர்கள் இல்லையா, அதுக்கு தானே நோன்பு வைக்கிறோம், அதுக்கே எதிராக போவோம். வலா எஜ்ரிமன்னக்கும் ஸனஆனு லி கௌமின் அலா அல்லா தஅதிலு. திருக்குரான் சொல்கிறது, உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் நீதம் செலுத்துவதில் நீங்கள் பிறழ்ந்து விடக்கூடாது. அப்ப நீ தப்புன்னு ஒன்று முடிவு பண்ணிட்டான், எதிரியா இருந்தாலே தப்பு தாண்டான்னு சொல்லணும்னா அது ஜவாஹிருல்லா முஸ்லீம்ன்றதுனால நீ மறைச்சிருவியா? தப்புன்னு சொல்லு, ஒரு வருஷம் உள்ள போயிட்டு வா, கம்பி என்ன அப்படி நீ பிரச்சாரம் பண்ணு, என்ன வேணாலும் செய்யு. இதை நாங்கள் மீண்டும் உச்சநீதிமன்றம் போவோம். உச்சநீதிமன்றம் போனாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஓராண்டு சிறையை ஈராண்டு சிறையாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன். இவர் சட்டமன்ற உறுப்பினருக்கே தகுதி இல்லைன்னு அவர் அநேகமா ராஜினாமா பண்ணிட்டு உள்ள போவார். அதுதான் கூடிய விரைவில் நடக்கும். இயல்பிலேயே ஒரு மனிதன் அதிகபட்ச கொந்தளிப்பு அல்லது ஒரு பாதிப்பில் இருக்கும் பொழுது சில நேரங்களில் அது மாதிரியான வார்த்தைகள் வருவது நீங்கள் தவிர்க்க முடியாது. அது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும், அது திரு கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், திரு ஸ்டாலினாக, கடந்த காலத்தில் இவங்கெல்லாம் பேசாததை திரு அண்ணாமலை அவர்கள் பேசல. சரியா? நாங்க மதுபான ஊழல் முறைகேடு திமுக ஆட்சியில் நடந்திருக்கிறது, 1000 கோடிக்கு மேல இருக்குன்னு அமலாக்கத்துறை அறிவிப்பை கொடுத்திருக்கிறது, ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கிறது என்று சொல்லி இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, செந்தில் பாலாஜியை நீக்காத திரு ஸ்டாலினும் கைது செய்யப்பட வேண்டும். இது சம்பந்தமாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு அறப்போராட்டத்தை அறிவிக்கிறோம். அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்தை கொடுக்குறோம். காவல் நிலையத்தில் போய் பெர்மிஷன் கேட்குறோம். நீங்கள் காவல் நிலையத்தில் தொடர்ந்து பர்மிஷனே கொடுக்க மாட்டீங்க. பாஜகவுடைய எந்த நிகழ்ச்சிக்கும் எந்த போராட்டத்துக்கும்னா எங்க ஜனநாயகம் வாழுது? எங்க உங்களுடைய உரிமை இருக்கு? இந்த அயோக்கிய திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினா கைது செய்யக்கூடியவர்கள் என்ன செய்றீங்க? கைது செய்யும் போதே அடக்குமுறை. அதை தாண்டி கைது செய்துவிட்டு 2 மணி நேரம் பேருந்துல நீங்க தமிழகம் முழுக்க எப்படி சுத்தி காட்டுற மாதிரி சென்னை முழுக்க எங்களை வச்சு சுத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. வெயில் கொடுமை. நல்லா நோன்பு வச்சுட்டு கைதாகிறேன், எனக்கு நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. எவ்வளவு கொடுமை இருக்கும், எனக்குலாம் அவ்வளவு வேதனை. நான் பேசியிருந்தேன் அண்ணாமலை அவர்களை விட கடுமையாக பேசியிருப்பேன். நான் ரொம்ப பல்ல கடிச்சுக்கிட்டு நம்ம நோன்புல இருக்குன்னு இருக்கிறோம். அப்போ 2 மணி நேரம் எங்களை அலைகழித்து விட்டு பிறகு நடுத்தருவில் எல்லாத்தையும் இறக்கி விடுறீங்க. அப்போ நீங்கள் மண்டபம் இல்லை, மண்டபத்தில் நீங்கள் அழைக்க மாட்டீர்கள். கைது எவ்வளவு பேர் ஆனாங்கன்ற அந்த புள்ளி விவரத்தை மறைப்பீர்கள் என்றால் கோழைத்தனமான திமுக ஆட்சி இல்லையா இது? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை நாங்கள் கையில் வைத்துக் கொண்டு அகற்ற வேண்டும், அயோக்கிய திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், மதுபான ஊழல் முறைகேட்டை செய்த திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினிலிருந்து இந்த செந்தில் பாலாஜியிலிருந்து அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக அகற்ற வேண்டும்னு நாங்கள் கொடியை ஏந்தி கொண்டு நடக்கிறோம், சாலையில் நடக்கிறோம். பிறகு அங்க இருக்கக்கூடிய டிசி சாலையை மறித்து மீண்டும் எங்களை கைது செய்து அப்புறமேல எங்களை போய் மண்டபத்தில் அடைக்கிறீங்கன்னா எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த ஆட்சிக்கு எதிராக எவ்வளவு அடக்குமுறைகளை நாங்கள் தாண்டிக்கிட்டு இருக்கோம். 7 மணி ஆகுது, பெண்களை மறைக்க நீங்க வெளியிட மாட்டேங்கிறீங்க. பெண்கள் வரைக்கும் இங்க சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா என்னங்க அநியாயம்? இவ்வளவு கொதிப்புல இருக்கும் பொழுது ரொம்ப கூலா ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு திரு விஜய் அவர்கள் பாஜகவுக்கும் அதே மாதிரி திமுகவுக்கும் ஒட்டும் இருக்கு, உறவும் இருக்கு, வெளியில தான் இவங்க நடிச்சுக்கிறாங்க, எல்லாம் ஒரே கூட்டணி அப்படின்னு சொன்னா கோவம் வருமா வராதா? அறிவு இருக்குதா இல்லையா விஜய்க்குன்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? நான் கேட்பேங்க. இந்த ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, கைது செய்ய வேண்டாம்னா கைது செய்யறதுன்னா உடனே பிடிச்சி உடனே கைது செய்வாங்களா? அப்போ அமலாக்கத்துறை அது ஒரு சட்ட அமைப்புன்னா அது வரைமுறையின் அடிப்படையில் ஆதாரங்களை எல்லாம் எடுத்து செந்தில் பாலாஜியை கைது செய்யணுமா? இதுக்கு பின்னால யார் இருக்கிறார்கள், அந்த டாஸ்மாகுடைய யாரெல்லாம் அதிகாரிகள், அவங்களை கைது செய்யணும். கடைசியா திரு ஸ்டாலின் அவர்களையும் கைது செய்யப்படும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை செய்வதற்கு ஒரு முறை இருக்கு.
அந்த முறையை பற்றி தெரியாம ஏசு ரூம்ல கூலா உட்காந்துக்கிட்டு பாஜக திமுக கூட்டணின்னு சொன்னா கோபம் வருமா வராதா? நாங்க களத்தில் நிற்கிறோம், போராடுறோம், அடக்குமுறைக்கு ஆளாகிறோம், வழக்குகளை சந்திக்கிறோம், நீதிமன்றங்களுக்கு அலைகிறோம். அது மட்டுமல்லாம எங்களுடைய பல்வேறு சுதந்திரங்களை இழந்துகிட்டு இருக்கிறோம், இந்த கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகிறோம். இவ்வளவு வழிகளை பொறுத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க இப்படி பேட்டி கொடுத்தா அப்போ மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தொண்டர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த கொதிப்பில் பேசினார். அந்த பேச்சில் தர்மம் இருக்கிறது. ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன் அந்த நேரத்தில் எதை பேசினாலும் அந்த பேச்சில் ஒரு நியாயம் இருக்கும். அந்த அடிப்படையில் தானே தவிர அவர் ரொம்ப கூலா இருக்கிற நேரம், இந்த மாதிரி சாதாரண பேட்டி கொடுக்கிற நேரம் அப்போ எப்படியாச்சும் பேசியிருந்தா நானே சொல்லுவேன் அது வரம்பு மீறல். ஒரு தலைவர் அப்படி பேசியிருக்கூடாது. இது கொதிப்போடு இருக்கிற நேரத்தில், பாதிப்பு இருக்கிற நேரத்தில் எங்களை சீன்ற மாதிரி நோன்ற மாதிரி பேசினா அடிக்கு பதிலடி கொடுக்கறதா அண்ணாமலையுடைய ஸ்டைல். அதை கொடுத்துருக்கிறாரு. இனிமே திரு விஜய் அவர்கள் பார்த்து அறிக்கை கொடுக்கும்போது சூழலுக்கு ஏற்ப கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இதை விட கடுமையான பதிலடியை அவர் சந்திப்பார்.